ஹாய் காய்ஸ், நாளைக்கு என் ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் லீவா, அதனால் இன்றைக்கி நைட்டாக மாமியார் வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். பொங்கல் அப்போ போனது, அதுக்கப்புறம் போகவே இல்லை. எல்லாரையுமே பார்க்கணும் போலவே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்ததுமே கிளம்பிடலாம், எல்லா வேலையும் முடிச்சுட்டு 2 பேரும் கிளம்பி ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. நான் எப்போ ஊருக்கு போனாலும் கிச்சன்லேருந்து பெட்ரூம்லேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். அப்போ தான் ஊர்லேருந்து ரிட்டன் வந்ததுமே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்கும். நான் ஆல்ரெடி வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன்னா, நான் கிச்சனில் வேலை செய்யும்போது என் ஹஸ்பண்ட் பேக்கில் எல்லாமே போட்டு பேக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நானுமே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணி நான் இப்போ போட்டிருக்க காட்டன் சுடிதார் காலேஜ் படிக்கும்போது நான் போட்டு போனேன் அப்படின்னா என் ஹஸ்பண்ட்க்கு அவ்வளோ பிடிக்கும். சொல்லிகிட்டே இருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. நானுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நிறையா ட்ரெஸ் எனக்கு பத்துறது இல்லைன்னு எடுத்து நிறையா பேருக்கு கொடுத்துட்டேன். ஆனால் இந்த ட்ரெஸ் மட்டும் நான் யாருக்குமே கொடுக்காம அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, பசங்களுக்கும் 32 பல்லும் தெரியும். ஃபைனலாக வீடெல்லாம் லாக் பண்ணிவிட்டு பார்க்கிங்லேருந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து கிளம்புறதுக்கே 8:30 ஆகிடுச்சு. எவ்வளோ தான் சீக்கிரமாக கிளம்புனாலும் அது எப்படியோ லேட் ஆகிடுது. ஆனாலுமே இங்கே 2 பேருக்குமே நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நேராக அவினாசி போயிட்டு அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, ரெகுலராக சாப்பிடுவோம் ஊருக்கு போகும்போதெல்லாம். அங்கே போயிட்டு புரோட்டா, இட்லி, கலக்கி அந்த மாதிரி நிறையா வாங்கி சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்புறம் போகும்போது அயன்மா நான் தான் வண்டி ஓட்டுவேன்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தான். ஒரு சைடு அவங்க அப்பா பிடிச்சிக்குவாங்க, இன்னொரு சைடு அவன் சும்மா அப்படியே முறுக்கிட்டு வந்துட்டு இருப்பான். நாங்கள் மேரேஜ் ஆன புதுசில் பெருந்துறையில் கொஞ்ச நாள் குடியிருந்தோம். அப்போ அடிக்கடி என் ஹஸ்பண்ட் தட்டோட செட்டு சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. அது பெருந்துறை பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் ஈரோடு குடி போனோம். அந்த மாதிரி வீடு மாறி மாறி போனதுலேருந்து அதை சாப்பிட்றதே விட்டாச்சு. சரி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்போ அகைன் கூட்டிகிட்டு வந்து வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டு எங்கள் பாட்டி தாத்தாக்கு எங்கள் அத்தைக்கு எல்லாத்துக்குமே ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரிக்கு போய் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். பெருந்துறையிலேருந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருக்குது. அங்கே எப்போவுமே ரெகுலராக சாப்பிடுவோம். அந்த ஊரில் குடியிருந்த வரைக்கும் அந்த கடையில் நின்று ஐஸ்கிரீம் சாப்பிடாம போக மாட்டோம். அந்த மெமரிஸ் எல்லாம் இப்போ வந்துச்சு. அதனால ஒவ்வொன்றா எங்கள் பையனுக்கு வாங்கி கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போயாச்சு. நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னாலே அவங்க நைட்டு ஃபுல்லாக தூங்கவே மாட்டாங்க நாங்கள் வர வரைக்கும். அதுக்கப்புறம் எனக்கு பச்சை மாவு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் பச்சரிசி எல்லாம் கழுவி காய வச்சுருந்தாங்க. போனதுமே எப்பவும் போல் அயன்மா விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டா, இங்கே ஒரு ஆள் ரெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரின்னு சொல்லிட்டு நானுமே ரெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாளைக்கு என் ஹஸ்பண்டோட அக்கா வீட்டுக்கு போகிறோம். அது இன்னொரு vlog-ஆ வரும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.